2026 விஜய்தான் முதலமைச்சர் என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும் என்றார். காவல்துறையின் நிபந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு லட்சக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் உள்ளதாக கூறிய புசி ஆனந்த், நமது இலக்கு 2026 தான் என்றும் அதற்காக மக்களோடு மக்களாக இருந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் புசி ஆனந்த் கூறினார். இப்படி ஒரு மாநாடு எப்படி இருக்கும் என்பதை அதனால நம்மளோட இலக்கு 2026. அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லாரும் ஒவ்வொரு தலைவரும் தொண்டரும் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மக்களாக இருக்க வேண்டும் என்று மாநாடு முடிந்தவுடன் மாவட்ட செயலாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து பதவிகளுக்கும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும், மாநாட்டிற்கு வரும் யாரும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்றும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றும் புசி ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநாட்டில் பெண்கள் அதிகளவில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மிக அதிகமா இருப்பது யார் என்பது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மகளிர்களாக இருக்காங்க என்று தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடாக ஒழுக்கத்தோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டு பணிக்காக எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது என்று தவேக தொண்டர்களுக்கு புசி ஆனந்த் கட்டளையிட்டுள்ளார்.